ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த மோல்டட் கிளேயை வச்சு ஒரு இயரிங் தான் மேக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு மோல்டட் கிளேயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு டால்கம் பவுடர் யூஸ் பண்ணி நல்லா அதை வந்து உருட்டி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா உருட்டி தேய்ச்சி எடுக்கிறப்ப இந்த சப்பாத்தி போடுற ஞாபகம் தான் வந்துச்சு. இப்போ இதை ஃப்ளாட்டாக தேய்ச்சிட்டு எங்கிட்ட குங்கும பாக்ஸ் மூடி சர்க்கிள் ஷேப்பில் இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே அச்சு வச்சு நான் அதை அப்படியே பிரித்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் எது வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஸ்மால் சர்க்கிளுக்கு இந்த சின்ன மூடி இருந்துச்சு, அதை அச்சு வச்சு அப்படியே எடுத்துக்கிட்டேன். இந்த பெரிய சர்க்கிள் சின்ன சர்க்கிள் ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு சர்க்கிள் மேலே கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஐபினை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இந்த ஐபின் மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் மோல்டட் கிளே வந்து மேலே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ இது ட்ரையாக நல்லா காஞ்சிருச்சு. ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணி இயர் ஹூக்ஸையும் இந்த ஐபினையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ ஃபைனலா மோல்டட் கிளேல ஸ்டெட் மேக் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம கலர் பண்ணிடலாம். கிட்ட ஒயிட் கலர் ஜெஸ்ஸோ பெயிண்ட் இருந்துச்சுன்னா அது மேலே கலர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கலர் கொடுத்துங்க. என்கிட்ட இல்லை, ஸோ நான் டேரக்டா ரெட் கலர் மட்டும் கொடுத்துருக்கேன். வாவ், பாய்.